பணக்காரனாக எலன் மஸ்க் சொல்லும் 5 பழக்கங்கள். நான் இவ்வளோ நாளாக சைக்காலஜி புக்ஸ், பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ் மற்றும் பகவத்கீதை மாதிரி ஸ்பிரிச்சுவலான புக்ஸ்லாம் படித்ததுலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிர்ஷ்டம் இருந்தால், ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரரான எலன் மஸ்க் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பழக்க வழக்கங்கள் மூலமாக பணக்காரர் ஆனார். இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த 5 பழக்க வழக்கங்கள் வெறும் பில்லினியர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த டெய்லி ஹேபிட்ஸை யார் வேணா, ஏன் நீங்களும் நானும் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். சைக்காலஜிலையும் இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம பிரெயினை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் இந்த ஹேபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லாமல், நம்ம இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான, ப்ராக்டிக்கலான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸையும் சொல்ல போகிறேன். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த் மற்றும் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸில் நான் வாரந்தோறும் வீடியோஸ் போடுவேன். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எலன் மஸ்கோட மோட்டிவேஷ்னலான கதையை சுருக்கமாக பார்க்கலாம். எலன் மஸ்க் தான் அவரோட குடும்பத்தோட முதல் குழந்தை. அவரோட அம்மா அப்பா அவரோட சின்ன வயசுலேயே பிரிஞ்சதுனால எலன் மஸ்க் அவரோட அப்பாவோட சிறு வயதிலேயே சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டாரு. அவரோட ஸ்கூல் லைஃப் அவருக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை. அவர் ரொம்ப ஷையாக, குவாய்ட்டாக இருப்பார். ஸ்கூலில் எல்லாருமே அவரை கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. விளையாடும் போது அவரை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்களாம். இதுலேருந்துலாம் தப்பிக்க அவர் டைமை புக்ஸ் கூடயே நிறைய ஸ்பெண்ட் பண்ணார். நிறைய புக்ஸ் படிப்பாராம். ஜஸ்ட் 12 வயசில் அவர் கண்டுபிடிச்ச வீடியோ கேம் பேர் தான் பிளாஸ்டர். அதை நிறைய பேர் விரும்பி விளையாடினாங்க. இதுதான் அவரோட முதல் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, த போரிங் கம்பெனி அப்படின்னு நிறைய கம்பெனிஸோட இன்சார்ஜாக அவர் இருந்தாலும் அவரோட வாழ்க்கை எப்பயுமே ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோட கம்பெனிஸ் டெஸ்லாவும் ஸ்பேஸ் எக்ஸும் கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஆனால் அவர் இதுக்கெல்லாம் கிவ் அப் பண்ணாமல் மீண்டு எழுந்து வந்திருக்காரு அவரோட மைண்ட் செட் மற்றும் அவரோட ஹேபிட்ஸ் மூலமாக. அவரோட ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்றொன்னா பார்க்கலாமா? முதல் ஹேபிட், அப்சசிவ் லேர்னிங். எலன் மஸ்க் அவரோட சின்ன வயசில் ஒரு நாளைக்கு 2 புத்தகங்கள் கூட படித்து முடிச்சிருவாராம். ஒரு புத்தகத்தை படித்து தான் ஏரோஸ்பேஸில் ஒரு டிகிரி படிப்பு இல்லாட்டியும் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற கம்பெனியை அவரால் பில்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அவரே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. அவருக்கு எப்பயுமே க்ரோத் மைண்ட் செட் இருந்திருக்கு. க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது யார் வேணா, எப்போ வேணா, எதை வேணா கற்றுக்கலாம் அப்படிங்கிறத முழுமையாக நம்புறது. திறமை அப்படிங்கிறது யாருக்குமே ஃபிக்ஸ்டு கிடையாது. இவங்களுக்கு தான் இந்த திறமை இருக்குது, இவங்களால தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இல்லாமல் நம்ம தொடர்ந்து எஃபர்ட் போட்டோன்னா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்புறது தான் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது ஹேபிட், எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ், அதாவது டீப் ஒர்க். 6 மணி நேரம் தூங்குறதையும் காலையில் நல்ல வார்மான ஷவர் எடுத்துக்கிறத பழக்கமாக வச்சுருக்கிற எலன் மஸ்க் அவர் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்க டைம் பிளாக்ஸ் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறாரு. இது டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். ஒரு நாள் மொத்தத்தையும் 5 நிமிஷம் டைம் பிளாக்ஸாக பிரிச்சுப்பாராம். ஜென்ரலாகவே நமக்கு ஒரு வேலையை ஆரம்பிக்க தான் சோம்பேறித்தனமாக இருக்கும். இந்த மாதிரி டைமை பிளாக் பண்ணி 5 நிமிஷம் தான் இந்த வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த 5 நிமிஷம் நம்ம ஃபோக்கஸ்டாக அந்த வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம நாளில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை இந்த மாதிரி 5 மினிட்ஸ் பிளாக்ஸாக பிரித்து செய்யலாம். இந்த மெத்தடோட தொடர்ச்சி தான் டீப் ஒர்க். இந்த 5 நிமிஷம் டைம் பிளாக் நமக்கு பழகினதுக்கு அப்புறமா இதை ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய டாஸ்க்லாம் நம்மளால 5 நிமிஷத்தில் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம இந்த மாதிரி முக்கியமான வேலைகளை முடிக்க டீப் ஒர்க் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். இதை பற்றி டீப் ஒர்க் அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் இருக்குது. குறைந்தபட்சம் நம்ம ஒரு 30 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கணும். இல்லை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்.
இந்த 30 நிமிஷம் நம்ம டைம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷன். நம்ம எல்லா டிவைசஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குவைட்டான இடத்துல உட்காரணும். நம்ம இந்த டீப் ஒர்க் பண்ணும்போது கையில் ஒரு ஜேர்னலை வச்சுக்கலாம். அதுக்கு டீப் ஒர்க் ஜேர்னல் அப்படின்னு பேரும் கொடுத்துக்கலாம். அதில் இந்த டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், வாட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன். நான் எந்த விஷயத்துக்காக டீப் ஒர்க் பண்ண போகிறேன். ரெண்டாவது விஷயம், வாட் இஸ் த கோல் ஆஃப் த செஷன். இந்த டீப் ஒர்க் நான் இப்போ பண்ணுறது மூலமாக எந்த கோலை நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை எழுதிட்டு நீங்கள் உங்களோட டீப் ஒர்க் செஷனை ஆரம்பிக்கலாம். டைமரை ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டு இந்த 30 நிமிஷம் நம்ம வேலையில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நடுவில் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது டிஸ்ட்ராக்ஷன் லாக் அப்படின்னு ஒரு சின்ன நோட் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இந்த 2 காலம்ஸை போட்டுக்கலாம். முதல் காலம் ரிமைண்டர்ஸ், ரெண்டாவது காலம் இம்பல்சஸ். இந்த ரிமைண்டர் காலமில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப டீப்பாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு நமக்கு ஏதாவது ஞாபகம் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கடைக்கு போகும்போது இதை வாங்கணும் அப்படின்னு நமக்கு சட்டுன்னு ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை இந்த ரிமைண்டர்ஸில் எழுதுங்க. இம்பல்சஸ் காலமில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஆழ்ந்த ஒரு வேலை பார்க்கும்போது ஃபோனை பார்க்கணும், ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், இல்லைனா நமக்கு வர மெசேஜஸை செக் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தோணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த இம்பல்சஸ் காலம்ல எழுதலாம். இப்படி நம்ம பண்ண நமக்கு எந்த விஷயங்கள்னால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னு போக போக புரிய ஆரம்பிச்சிடும். கடைசி ஸ்டெப், இந்த 30 மினிட்ஸ் நம்ம டீப் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த செஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத ஒரு ரெவ்யூவாக எழுதுங்க. இந்த டீப் ஒர்க் டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம வேலையில் நம்ம முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணணும், நம்ம மைண்டை ஒரு ஃபோக்கஸ் மோடுக்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் நம்ம ஈஸியாக சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது கஷ்டம்தான். அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம EFT அப்படின்னு சொல்கிறோம், எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக். நம்மளோட எமோஷன்ஸை சீரமைக்க ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியில் இருக்கிற சில அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸை ஜென்டலாக டேப் பண்ணுறது மூலமாக நம்மளோட நரம்பு மண்டலத்தை இது காம் பண்ண வைக்கும். இந்த EFTயை நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த டெக்னிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்களும் என் கூடவே சேர்ந்து இதை செய்யலாம். நான் எந்த இடத்துலலாம் இந்த டேப்பிங்கை பண்ணுறேன், எந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கைகளின் 2 விரல்களை இப்படி வச்சுக்க போகிறோம். முதலில் நம்ம கைகளில் இந்த இடத்துல ஜென்டலாக டேப் பண்ண போகிறோம். ஐ எம் ஃபோக்கஸ்ட். இரண்டாவது, கண்களின் ஓரம். நான் பண்ணுற வேலையில் என்னால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. கண்களின் கீழே. நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மூக்கின் கீழே. நான் ஃபோக்கஸ் பண்ணினா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உதடின் கீழே. நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். கழுத்தில் இந்த காலர் போன்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்துல நான் என் கோல்ஸை அச்சீவ் பண்ண இப்போது நான் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து கைகளின் கீழே. நான் தினமும் இப்போலாம் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். அடுத்தது தலையில். நான் என்ன ஒரு ஃபோக்கஸ்டு பர்சனாக பார்க்குறேன். இந்த EFT பண்ணதுக்கப்புறமா மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வாக்கியங்களை சொல்லும்போது நான் ஒரு சில இடத்துல மட்டும் ஜென்டலாக தட்டினேன் இல்லையா, டேப் பண்ணேன் இல்லையா, இதை தான் நம்ம டேப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடங்களில் நம்ம டேப் பண்ணும் போது தான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மெத்தடை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு, நம்ம கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு, நைட்டில் நிம்மதியாக தூங்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை அப்ளை பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டேப்பிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்களையும் இதோட மற்ற பெனிஃபிட்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்கிட்ட பர்சனலாக கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பர்சனலாக ஆன்லைனில் ஜூம் மூலமாக கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 3வது ஹேபிட், பர்பஸ் ட்ரிவன் ஆக்ஷன்.
எலன் மஸ்கோட நோக்கம் எப்பயுமே வெறும் பணம் மட்டும் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ் இருந்தது. அந்த பர்பஸ், அந்த நோக்கம் அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்க்கைய இவ்வளோ தூரம் இயக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்பஸ் பத்தி பேசும்போது இக்கிகை அப்படிங்கிற புக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்மளோட வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிறது ஒரு 4 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம் வாட் யூ லவ், உங்களுக்கு என்ன பிடிக்கும். ரெண்டாவது விஷயம் வாட் யூ ஆர் குட் அட், உங்களுக்கு எந்த விஷயம் நன்றாக வரும். மூணாவது விஷயம் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், உங்களுக்கு பிடித்த நீங்க நல்லா செய்யக்கூடிய எந்த விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. நான்காவது வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார், உங்களோட எந்த சர்வீஸ்க்காக மக்கள் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இந்த 4 விஷயம்தான் நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். நம்ம நோக்கம், அதாவது நம்ம பர்பஸை நோக்கி இருந்ததுன்னா நம்ம அந்த வேலையை பிடிச்சு சலிக்காம அந்த வேலையில நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு செய்வோம். நான் இக்கிகாயில 4 விஷயங்கள் சொன்னேன்ல, அதுக்கு உங்களோட பதில்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான்காவது விஷயம் கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கிங். எலன் மஸ்க் அவரோட பர்பஸ்க்காக ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தாரு. அவரோட டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அவரோட கம்பெனி பேபால வித்தாரு. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்களோட பர்பஸை நிறைவேற்றிக்கிறதுக்காக எப்பயுமே சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க தயாராக தான் இருப்பாங்க. அதில் அவங்க ஃபெயில் ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்ச, அவங்களுக்கு நல்லா வர விஷயத்துல தான் அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுனால அந்த தோல்வியை அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி அதை கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஐந்தாவது விஷயம் ஒர்க்கிங் பியாண்ட் கம்ஃபர்ட் ஜோன். மஸ்க் ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாராம். நம்ம ரெகுலராக ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம பேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா நமக்கு இருக்குது. ஆனால் இப்போது நம்ம செய்கிற வேலைக்கே நம்மளோட டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருந்துட முடியாதுல்ல. மஸ்க் மாதிரி 100 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம ஃப்யூச்சர் கோல்ஸ்க்காக முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டைம் பிளாக் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் புது விஷயங்களை பண்ண நம்ம டைம் ஒதுக்கினோம்னா நாளடைவில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை தரும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா லாங் டேர்மில் அது நமக்கு நல்ல பலன்களை தரும். கெட்டவர்களுக்கு நல்லது நடக்க 5 காரணங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.